ஓம் மகா கணபதியே சரணம். நமது ராஜேஸ்வரன் ஆன்மீக பயணத்தில் சென்னையில் சிறப்பு வாய்ந்த ஆலயங்களையும் அந்த ஆலயத்தின் தல வரலாறுகளையும் பற்றி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு மிக ஒரு அற்புதம் வாய்ந்த சக்தி தலமாக நம்ம பார்க்கக்கூடியது சென்னை பாரிமுனை பகுதியில் அமர்ந்திருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு அம்பிகையாக அருள்பாலிக்கக்கூடிய அன்னை காளிகாம்பாளுடைய ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சென்னையின் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து சுமார் ஒரு 500 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மிக ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு இடம்தான் தம்புச்செட்டி தெரு, பாரிமுனை பகுதி. இந்த பகுதியில் அருளாட்சி செய்கின்ற அன்னை காளிகாம்பாளுடைய அற்புதங்கள் சொல்ல அளவற்றது. அத்தனை சிறப்பு மிக்க மிக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு தலமாக போற்றப்படுகின்றது அன்னை காளிகாம்பாளுடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்கு நம் நேரில் சென்று நம்ம அம்பாளை வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து குறையும் தீர்த்து எல்லா வகையான நலன்களும் வளங்களும் தருகின்ற ஒரு தாயாக, கருணையே வடிவமாகி நிற்கின்ற அன்னை காமாட்சியின் சுரூபமாக, மக்கள் மனதை அருளாட்சி செய்கின்ற அம்பிகையாக இங்கு அமர்ந்து எல்லாருக்கும் எல்லா வகையான நலன்களும் தருகின்ற தாயாக, நம்மளையெல்லாம் காக்கின்ற கருணையே வடிவமாகி நிற்கின்றாள் அன்னை காளிகாம்பாள் தாய். ஆலயத்துக்கு சென்றவுடனே நாம் பார்க்கக்கூடியது மிக ஒரு கம்பீரம் வாய்ந்த அழகு நிறைந்த ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரத்தின் வாயிலாக ஆலயத்துக்குள் சென்றவுடனே மிக ஒரு அற்புதம் வாய்ந்த அன்னையின் கொடிமரத்தை தரிசனம் செய்துவிட்டு அதுக்கு அடுத்த சந்நிதியாக நம்ம அம்பாளை தரிசனம் செய்யும் பொழுது அம்பாள் எப்படி அருளாட்சி செய்கிறார்கள் என்றால், இந்த சென்னை மாநகரிலே பாரிமுனை பகுதியிலே அன்னை காளிகாம்பாள் எப்படி காஞ்சிபுரத்தையே அம்பிகை காமாட்சி ஆட்சி செய்கிறார்களோ அதே போல் இந்த சென்னையே ஆட்சி செய்கின்ற காளிகாம்பாள் மிக ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு கம்பீரமான ராஜராஜேஸ்வரி தோற்றத்தில் அன்னை பாலா திரிபுர சுந்தரி அமர்ந்திருப்பது போல் ஒரு 5 வயது சிறு குழந்தை அமர்ந்திருந்தால் எத்தனை ஒரு அழகோ எத்தனை ஒரு சிறப்போ, அதே போல் அம்பாள் ஒரு சிறிய வடிவமாக ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தோற்றத்தோடு ஸ்ரீசக்கர மகா காளிகாம்பாளாக நம்மளுக்கு எல்லாருக்கும் காட்சி தருகிறார்கள். அன்னையை தரிசிக்கும் பொழுதே நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிறவி பிறவி எல்லாம் நீங்கி எல்லா வகையான நலன்களும் கிடைத்தது போல் நாம் எந்த காரியத்தை நினைத்து வருகிறோமோ வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். அம்பாளை தரிசனம் செய்யும்பொழுது ஒரு தாயிடத்தில் வரம் கேட்டால் அந்த தாய் குழந்தைக்கு தராமல் இருக்கவே மாட்டார்கள். அதுபோல் அம்பியை நாம் தரிசனம் செய்து இரு கரம் கூப்பி வணங்கும் பொழுது நம் வாழ்க்கையில் என்ன தேவையாக இருந்தாலும் அனைத்தையும் பூர்த்தி செய்து அனைத்தையும் நன்மை தருகின்ற ஒரு சக்தியாக அம்பாள் அமர்ந்த கோலத்தில் சாட்சாத் ராஜராஜேஸ்வரி போலவே அம்பாளுடைய நாமம் காளிகாம்பாள். அந்த காளிகாம்பாள்னு சொல்லும் போதே காளினாலே நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஒரு ரௌத்ரம், ஒரு உக்ரம், ஒரு வீரம், அம்பாள் காளியினுடைய சுரூபம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த இடத்துல அப்படி கிடையாது. அம்பாள் அமர்ந்த கோலத்தில் சிரித்த முகத்தோடு கொஞ்சும் கிளியை கையில் தாங்கி செங்கரும்போடு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு திருக்காட்சி. காஞ்சிபுரத்திலே காமாட்சியை தரிசனம் செய்வது போல இந்த காளிகாம்பாள் அத்தனை சிறப்பு மிக்க ஒரு தாயாக அருளாட்சி செய்கிறார்கள் இந்த பகுதியில். காளிகாம்பாளை தரிசனம் செய்த பிறகு அடுத்த சந்நிதியில் நாம் பார்க்கும்போது எம்பெருமாள் பரமேஸ்வரன் சிவமும் சக்தியும் ஒருவருக்குள் ஒருவர். சிவன் இருக்கும் இடத்தில் சக்தி இருப்பார்கள், சக்தி இருக்கும் இடத்தில் சிவம் இருப்பார்கள். அதே போல் இந்த ஆலயத்தில் சிவபெருமாள் ஒரு சந்நிதியிலும் அம்பிகை மற்றொரு சந்நிதியிலும் அருளாட்சி செய்கிறார்கள். காமடேஸ்வரர் என்னும் நாமத்தோடு எப்படி காஞ்சிபுரத்திலே ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சி தாய் அருளாட்சி செய்கிறார்களோ அதே போல் இந்த ஆலயத்தில் சிவபெருமானும் அன்னை பார்வதி தேவி பராசக்தி காளிகாம்பாள் எனும் நாமத்தோடு அருளாட்சி செய்கிறார்கள். இருவரையும் தரிசனம் செய்துவிட்டு உட்பிரகாரத்தை நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு சந்நிதியும் ஒவ்வொரு தெய்வீகம் வாய்ந்த நம் மனக்குறையை தீர்க்கின்ற சந்நிதியாக, நம் மனக்குறையை தீர்க்கின்ற நம் பாவத் பிணிகளை அறுக்கின்ற ஒரு தெய்வத்தின் வடிவமாக நம் அம்பாளையும் ஐயனையும் நாம் தரிசிக்கும் பொழுது திருக்கைலாயத்திலே பார்வதி பரமேஸ்வரனை தரிசிப்பது போல ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு தோற்றம் இந்த ஆலயத்தின் தோற்றம், இந்த ஆலயத்தினுடைய அமைப்பு எத்தனை அழகு! ஒவ்வொரு தூணிலும் அம்பிகையினுடைய அவதாரங்களுடைய சுரூபங்கள், ஒவ்வொரு சந்நிதியாக நாம் காணும் பொழுது அனைத்து தெய்வத்துடைய அனுகிரகத்தையும் நம்ம ஒரே ஆலயத்தில் பெற முடியும் அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயம் காளிகாம்பாளுடைய ஆலயத்தில் தான் நமக்கு பார்க்க முடியும். அனைத்து தெய்வத்தினுடைய அனுகிரகத்தும் ஒரே ஆலயத்தில் நம்ம பெறவும் முடியும். ரொம்ப ஒரு அற்புதம் வாய்ந்த சந்நிதிகள் விநாயக பெருமாளுடைய சந்நிதி, வள்ளி தேவசேனாதிபதி சுப்பிரமணிய சுவாமியினுடைய சந்நிதி, வீரபத்ர பத்ரகாளி தாயினுடைய சந்நிதி, அதற்கு அடுத்தபடியாக குருதட்சிணாமூர்த்தியினுடைய சந்நிதி, விஸ்வகர்மா காயத்ரி தேவி தாயினுடைய சந்நிதி, அதற்கு அடுத்தபடியாக
சன்னதியாக மகா துர்க்கை தாயினுடைய சன்னதி, நடராஜ பெருமாளுடைய சன்னதி மிக ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தோடு அதர்வன பத்ரகாளியாக போற்றப்படுகின்ற அன்னை மகாசக்தி பராசக்தியின் வடிவமாக இருக்கக்கூடிய அன்னை பிரத்யங்கிரா தாயினுடைய சன்னதி எத்தனை சிறப்பு! அம்பாளுடைய நாமமும் அம்பாளுடைய புகழும் இங்கு நம்ம வந்து அம்பாளை நாம் தரிசிக்கும் பொழுது ரொம்ப ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தோடு அன்னை பிரத்யங்கிரா தாய் நம்மளுக்கு அருளாட்சி செய்கிறார்கள். இந்த அம்பிகை முன்னாடி வந்து நம்ம நிற்கும் பொழுதே நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாய பிணி கர்மம் மற்றும் அனைத்து வகையான சூனியங்களாக இருக்கட்டும், மந்திரங்களாக இருக்கட்டும், எந்த வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், அம்பாளை நம் கையெடுத்து வணங்கி தாயே பிரத்யங்கிரா தாயே அப்படின்னு நம்ம வணங்கும் பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிணிகளும் அறுத்து எரிவது போல் அம்பாளுடைய தோற்றம் மிக ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம். அம்பாளிடத்தில் தருகின்ற அந்த குங்குமத்தை வாங்கி நம் நெற்றில் வைக்கும்பொழுது மிக ஒரு அமைதியான ஒரு சூழலையும் மிக ஒரு அற்புதத்தை அம்பாளை நாம் பார்க்கும் பொழுது அத்தனை சிறப்புமிக்க தாயாக ரொம்ப ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு தாயாக நம்மளுக்கு காட்சி தருகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஆலயத்தின் சிறப்பு அம்பாளுக்கு மாதந்தோறும் வருகின்ற அமாவாசை தோறும் பிரத்யங்கிரா மகா பூஜையும் பிரத்யங்கிரா யாகமும் பிரத்யங்கிரா தேவிக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் நடைபெறுகின்றது. இந்த பூஜையில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள், ஒரு திருமண தடையாக இருக்கட்டும், குழந்தை பாக்கிய தடையாக இருக்கட்டும், தொழிலில் இருக்கக்கூடிய வளர்ச்சியில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமையாக இருக்கட்டும், அனைத்தையும் விலகி நம் வறுமையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நீக்கி செழிப்போடு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருகின்ற ஒரு சக்தியாக விளங்கக்கூடியவள் அன்னை பிரத்யங்கிரா தாய். அத்தனை ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு ஆலயம்தான் அன்னை காளிகாம்பாளுடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்கு மற்றொரு தல புராணமும் தல வரலாறும் சொல்லப்படுகின்றது. மராட்டிய மாமன்னர் சத்ரபதி சிவாஜி அவர்கள் இந்த தாய் காளிகாம்பாளை வழிபாடு செய்து ஒரு போரிலே வெற்றி கண்டார் அப்படின்றதும் இந்த ஆலயத்தின் வரலாறாக சொல்லப்படுகின்றது. பொதுவாகவே காளி, துர்க்கை, பிரத்யங்கிரா, வாராகி ஆகிய தெய்வங்களுடைய வழிபாடுன்றது மிக முக்கியமானது. ஆதி காலத்தில் போருக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த அம்பிகையை வழிபாடு செய்து போரிலே வெற்றி கண்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு வரலாறாகவே சொல்லப்படுகின்றது. மாமன்னர் ராஜராஜ சோழர் கூட வாராகியை வழங்கிய பிறகே ஒரு போரில் வெற்றி கண்டார்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த ஆலயத்தில் சத்ரபதி சிவாஜி அவர்கள் வழிபாடு செய்து ஒரு போரிலே வெற்றி கண்டார்னும் சொல்லப்படுகின்றது. அது மட்டும் சிறப்பல்ல, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து அம்பிகையை தரிசனம் செய்து வழிபாடு செய்து மட்டுமல்லாமல் இந்த அம்பிகை பற்றி பல்வேறு பாடல்கள் பாடியிருப்பதாகவும் இந்த தலப்புராணம் சொல்லப்படுகின்றது. இத்தனை சிறப்புமிக்க இந்த ஆலயத்தில் வேண்டுபவருக்கு வேண்டியதை தரக்கூடிய தெய்வமாக அன்னை காளிகாம்பாள் அருளாட்சி செய்கிறார்கள். யாரெல்லாம் என்னென்ன வரம் கேட்கிறார்களோ, குழந்தை வரமாக இருக்கட்டும், திருமண வரமாக இருக்கட்டும், தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும், அது மட்டுமல்லாமல் இந்த தாய் எத்தனையோ பேருக்கு குலதெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் நம்பி வரக்கூடியவர்களுக்கு எல்லா நலன்களையும் தருகின்ற அன்னையாகவும் அருள்வாளிக்கிறாள் அன்னை காளிகாம்பாள் தாய். இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த அம்பிகையை தரிசனம் செய்த பிறகு இந்த ஆலயத்தில் தருகின்ற குங்கும பிரசாதம் அப்படின்றது மிக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பிரசாதமாகவும், இந்த தாயினுடைய குங்குமம் வெற்றியை தருகின்ற ஒரு குங்குமமாக இருக்கக்கூடியது. ரொம்ப ஒரு அற்புதம் வாய்ந்த ஆலயமாகவும் சக்தி நிறைந்த அம்பிகையினுடைய கருணை அப்படின்றது அளவற்றது. இந்த அம்பாளை வழிபாடு செய்யும் பொழுதே எல்லா வகையான நலன்களையும் எல்லா வகையான காரியத்தையும் வெற்றி தருகின்ற ஒரு தாயாக இங்கு அருளாட்சி செய்கிறார்கள். அத்தனை சிறப்புமிக்க இந்த ஆலயத்தில் எத்தனையோ சிறப்பான ஒரு நாட்களும் விசேஷ நாட்களும் கொண்டாடப்படுகின்றது. ஒவ்வொரு வெள்ளி, செவ்வாய், ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் ராகுகால பூஜை ரொம்ப ஒரு விசேஷ பூஜையாக நடைபெறுகின்றது. ஆடி மாதம் முழுவதும் அம்பாளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷ பூஜை நடைபெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் நவராத்திரியின் பூஜை, வைகாசி விசாகம் என அமாவாசை, பௌர்ணமி, ஆடிப்பூரம், ஆடி கிருத்திகை, பிரதோஷ வழிபாடு என சொல்லக்கூடிய பல்வேறு சிறப்புமிக்க வழிபாடும் பல்வேறு சிறப்புமிக்க பூஜைகளும் இந்த ஆலயத்தில் நடைபெறுகின்றது. நாம் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மெய்யன்பர்கள் நேரிலே இந்த ஆலயத்துக்கு சென்று அன்னை காளிகாம்பாளினுடைய கருணையை பெற்று வாழ்க்கையில் எல்லா வகையான நலன்களும் வளங்களும் பெற வேண்டுகிறோம். இதேபோல் மற்றொரு ஆலய தரிசனத்தில் உங்களை காணும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரதீப் ராஜேஸ்வரன். மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.